ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா கிஸ். அந்த படத்துக்கு வந்து கிஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா, வர்த்து இல்லையா, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போகலாமா வேணாமான்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை வந்து சதீஷ் கிருஷ்ணன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கவின், பிரீத்தி, விடிவி கணேஷ், பிரபு, இன்னும் நிறைய பேர், தேவயானி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கிஸ்ன்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பவர் வரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வே ஒரு பிடிக்காத ஒரு பர்சனாக இருப்பார். அவருக்கு லவ்வர்ஸை பார்த்தாலே பிடிக்காது, லவ்வே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவர் இருந்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ்லாம் கிஸ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அதை பார்த்துட்டாருன்னா அவருக்கு வந்து அவங்க லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கும் போது அடுத்து அவங்க ஃபியூச்சரில் என்ன நடக்க போகிறன்றதை அதை வந்து அப்சர்வ் பண்ணி சொல்கிற ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் ஒரு புக்கு வந்துச்சு. அந்த புக்கு இருக்கிற வரைக்கும் அந்த பவர் இருக்கும். அந்த புக்கை எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு போய் எங்கெங்கேயோ போடுவார். ஆனால் அவர் தேடி தான் அந்த புக்கு கையில் வந்து சேரும். அந்த புக்கு ஏன் அவர்கிட்ட வந்து சேருது அப்படின்றதுனா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஹீரோயின் ஆல்ரெடி வந்து காலேஜில் மீட் பண்ணியிருக்கு. ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அங்கே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேருவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுக்கு வந்து கவின் மேலே ஒரு லவ் வரும். இவர் கடைசியில் அந்த புக்கு வந்து இவரை விட்டு போச்சா, அந்த கவின் வந்து ஹீரோயினை வந்து பிரீத்தியை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி போகும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கவின் ஃப்ரெண்டோட அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷாக வருவார். கவினோட அம்மா தேவயானியாக வருவாங்க. அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களோட அஃபேர் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கவின் ஃப்ரெண்டும் விடிவி கணேஷும் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாக இவங்க தான் ட்ராவல் ஆகும். விடிவி கணேஷ் வந்து இந்த படத்தில் காமெடின்ற பேரில் படம் ஃபுல்லாக அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். படத்தையே அவர் தான் தூக்கி நிறுத்தியிருப்பார். விடிவி கணேஷ் அவரோட காமெடி இல்லைன்னா அந்த படமே இல்லை, ஃப்ளாப்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ஒரு காமெடியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக காமெடி, டைமிங் காமெடிலாம் வந்து சொல்லலாம் சூப்பராக அவர் தான் வந்து பண்ணியிருப்பார். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காமெடிக்கு வந்து பஞ்சமே இல்லை. எனக்கு காமெடி படம் பார்க்கணும், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய விருந்து தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. மற்றபடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சென்டிமெண்ட் எமோஷனல் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கடைசியில் வந்து ஹீரோயின் கூட லவ் வந்தாரா, ஸ்டோரிடு தான். கவின் கிட்ட வந்து ஒரு புக்கு சேருது. அந்த புக்கு சேர்ந்தாலும் கவின் லவ்வர்ஸை வந்து யாராவது கிஸ் அடிக்கிறத பார்க்கும்போது அவங்க ஃப்யூச்சரில் என்ன நடக்கிறதுன்றது அவருக்கு அந்த ஒரு இது வருது. கடைசியில் அந்த பவர் அவரை விட்டு போகணும், அந்த புக்கை போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தேடி போய் அதெல்லாம் சால்வ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்தாரா, ஹீரோயின் மேலே இவருக்கு லவ் வந்ததா, ஹீரோயினும் ஹீரோ ஒன்று சேர்ந்தாங்களா, இப்படி தான் வந்து ஸ்டோரி போயிட்டே இருக்கும். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் வந்து நல்ல ஒரு மேக்கிங் வந்து ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு காமெடி சென்ஸோடு வந்து படம் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே என்னடா கிஸ் டைட்டில் வச்சதுனால ஒரு லவ்வர்ஸு 2K கிட்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்கணும்ல, எல்லா ஆடியன்ஸும் போய் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.